சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியலுக்காக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டலுக்காக இருக்கட்டும், இல்லை கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஆன் ரோட்டில் நேஷனல் ஹைவேல ஆன் ரோட் சைடு தான் இந்த சைட்டுமே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியலுக்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டலுக்காக இருக்கட்டும், கமர்ஷியலுக்கு ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடுவேன்னா ஸோ இமிடியேட் அப்ரிஷியேஷனுமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிடைக்கும். இதோட பார்த்தோன்னா சென்னையில் இன்றைக்கி பயங்கரமாக டெவலப்பிங் ஆகிட்டு இருக்க லொக்கேஷனாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் இயர்லேயே பார்த்தோன்னா பயங்கரமாக பூம் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட்டுமே லான்ச்மே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவே நம்ம வாங்கும்போது ஒரு லோ பட்ஜெட்டில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியுமே கிடைக்கும். ப்ளஸ் இதோட பார்த்தோன்னா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால பேங்க் லோனுமே நம்ம தாராளமாக போய்க்கலாம். வாங்க இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்க எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். சைட்டோட பிக் அட்வான்டேஜஸ்னு பார்க்கும்போது ஆன் ரோட் சைட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி நமக்கு கமர்ஷியலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிடென்ஷியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் ரோடு அப்படிங்கிறதுனால நமக்கு இமீடியட் அப்ரிஷியேஷனுமே கிடைக்கும். சைட் பொறுத்தவரை நமக்கு பக்காவாக டெவலப்மெண்ட் பண்ணிட்டு தான் சேல்ஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் நமக்கு பிளாக் டாப் ரோடாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் லைட் அண்ட் அவென்யூ ட்ரீஸ், சுற்றி காம்பவுண்ட் வால், மெயின் ஆர்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ப்ராஜெக்ட் சைஸஸ்னு பார்க்கும்போது 7.5 ஏக்கர்ஸில் கேட்டர் கம்யூனிட்டியில் இந்த ப்ராஜெக்ட் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாராலுமே வாங்கக்கூடிய சைஸஸில் 400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பார்த்தோன்னா இங்கே பிளாட்ஸ் அவைலபிளாக வந்திருக்கு. டோட்டல் பிளாட்ஸ் பார்க்கும்போது 164 பிளாட்ஸ் இங்கே அவைலபிளாக வந்திருக்கு. அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால பேங்க்லோன் நம்ம அப் டு 80% தாராளமாக போய்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் ப்ரீ லான்ச்சிங்கில் வந்திருக்கு. இப்போவே ஆல்மோஸ்ட் ஒரு 10% பிளாட்ஸ் இங்கே எல்லாம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன் ரோட் சைட் அப்படிங்கிறனால ரொம்பவே பார்த்தோன்னா ஹை டிமாண்டில் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே இந்த அளவுக்கு டிமாண்ட் ப்ளஸ் சைட் இங்கே லான்ச் பண்ணுறதுக்கான காரணம்னு பார்க்கும்போது சுற்றி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸுக்கு மத்தியில் தான் பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா ஸ்பாட் புக்கிங்காக இருக்கட்டும், ஸோ இப்போவே லோ பட்ஜெட்டில் கிடைக்குது அப்படிங்கிறனால நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இமீடியட் அப்ரிஷியேஷன் கிடைக்கும். ஸோ லொக்கேஷன் சுற்றி உள்ள டெவலப்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம பூந்தமல்லியை தாண்டி தண்டலமில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. சென்னை டு பெங்களூர் பைபாஸில் இப்போ ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நமக்கு திருமலசை குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், சென்னை பெரிபரல் ரிங் ரோடாக இருக்கட்டும், சென்னை டு பெங்களூர் நியூ எக்ஸ்பிரஸ் வேயாக இருக்கட்டும், ஸோ இன்னும் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும். ப்ளஸ் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் ஒரகடம் எல்லாமே பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் ஹப்புன்னே சொல்லலாம். ஸோ இந்த சரௌண்டிங்கில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தோன்னா நல்ல ரெண்டல் இன்கமாக இருக்கட்டும், நல்ல அப்ரிஷியேஷனாக இருக்கட்டும். ஸோ சென்னை டு பெங்களூர் பைபாஸில் ஏகப்பட்ட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தோன்னா இந்த சரௌண்டிங்கில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இமீடியட்டாகவே கிடைக்கும். ப்ளஸ் இதோட சென்னை டு பெங்களூர் பைபாஸில் நமக்கு ஸ்கூல், காலேஜ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் நமக்கு இருக்குது. ஸோ இவிபி ஃபிலிம் சிட்டியாக இருக்கட்டும், குயின்ஸ்லாண்டாக இருக்கட்டும், நமக்கு பனிமலர் காலேஜ் அண்ட் சவிதா ஹாஸ்பிட்டல் எல்லாமே அவைலபிளாக வந்திருக்கு. இப்போ சொன்ன நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தோன்னா மோஸ்ட்லி இந்த இயர் எண்ட்லேயே பார்த்தோன்னா எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிறத விட ஒர்க் ப்ராக்ரஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% கம்ப்ளீட் ஆக போகுது. ஒன்ஸ் ஓப்பன் ஆனோடனே பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இயரே நம்மளோட வாங்கின இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய இடம் பார்த்தோன்னா இமீடியட் அப்ரிஷியேஷனுமே கிடைக்கும். இந்த சரௌண்டிங்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரெசிடென்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்குறவங்க கண்ணை மூடிட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு மெகா ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம். ஸோ உடனே ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சொத்தை, உங்களுக்கான ஒரு அசட்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.